மனித உடலில் உயிர் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. உயிர் என்பது ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும் இணையும் பொழுது ஸ்பார்க் ஆகின்ற ஒரு ஆற்றல் தான் உயிர் என்பது, உயிராற்றல் என்பது. மனிதன் எடுக்கின்ற உணவிற்கேற்ப, அந்த உடலுக்கேற்ப அந்த உயிராற்றல் என்பது அதிகமாகிக் கொண்டே போகும். உயிராற்றல் வேறு, ஆத்மா வேறா? ஆம், உயிராற்றல் வேறு, ஆத்மா என்பது வேறு. ஆத்மா என்பது ஒரு அணு அளவில்தான் நம் சுடுமுனையில் தங்கியிருக்கும். ஆத்மா தங்குகின்ற இடம் என்பது வேறு, உயிர் தங்குகின்ற இடம் என்பது வேறு. ஒரு மனிதன் உணவெடுக்கவில்லை என்றால், அல்லது ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டதென்றால், ஒரு மனிதன் வயதாகிவிட்டதென்றால், இந்த உயிராற்றலுடைய எனர்ஜி சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும். அந்த உயிராற்றலானது எப்போ 100%லிருந்து சிறிது சிறிதாக குறைந்து 80, 60, 40, 10, 5, 1, 0 அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரும் பொழுது அந்த உடலை அந்த உயிராற்றலால் சுமக்க முடியாது. அதன் பிறகு அந்த உடலுக்கு மரணம் ஏற்படுகின்றது. மரணம் ஏற்பட்ட பிறகுதான் நம் உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஆத்மா என்பது வெளியேறும். உயிராற்றல் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. உயிராற்றல் என்பது நம் கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில் தங்கியிருக்கும். ஆத்மா என்பது அணு அளவில் நம் புருவ மத்தியில் தங்கியிருக்கும்.